மைனர்களோட சொத்துரிமை பத்தி உச்சநீதிமன்றம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்களே. ஆமா, இது ரொம்ப முக்கியமான நடைமுறைக்கு உகந்த தீர்ப்பு. சிம்பிளா சொன்னா, ஒரு மைனர் குழந்தையோட சொத்த, நிலம், வீடு மாதிரி அவங்க கார்டியன், அதாவது பாதுகாவலர், கோர்ட் பெர்மிஷன் இல்லாம வித்துட்டா, அந்த குழந்தை 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த விற்பனையை ஏத்துக்க தேவையில்ல, அதை நிராகரிக்கலாம். நிராகரிக்கலாம்னா எப்படி? கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த விற்பனையை ரத்து பண்ணலாம். இல்லன்னா அந்த சொத்தை தானே வேற யாருக்காவது மறுபடியும் விக்கிறது மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது தெளிவான செயல் மூலமாகவோ நான் அந்த பழைய விற்பனையை ஏத்துக்கலன்னு காட்டிடலான்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஓ, தனியா கேஸ் போடாமலே வா? ஆமா, இதுக்கு சட்ட அடிப்படை இருக்கு. ஒப்பந்த சட்டம், ஹிந்து மைனாரிட்டி கார்டியன்ஷிப் சட்டம், கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் சட்டம் எல்லாமே மைனர் சொத்தை விற்க கோர்ட் அனுமதி வேணும்னு சொல்லுது. அப்படி அனுமதி இல்லாம விக்கிறது வாய்டபிள், அதாவது மைனர் மேஜர் ஆனதும் அதை ரத்து செய்ய முடியும். இதுக்கு காலக்கெடு 18 வயசு ஆனதுல இருந்து 3 வருஷம். இதுக்கு எதுவும் உதாரணம் இருக்கா? இருக்கு. கர்நாடகால தாவணகெரேல நடந்த ஒரு கேஸ்ல அப்பா மைனர் பசங்க பேர்ல இருந்த நிலத்தை கோர்ட் அனுமதி இல்லாம வித்துட்டார். பசங்க மேஜர் ஆனதும் அதே நிலத்தை வேற ஒருத்தருக்கு வித்துட்டாங்க. அவங்க அப்படி மறுபடியும் வித்ததே அப்பா செஞ்ச விற்பனையை அவங்க நிராகரிச்சுட்டாங்கன்னு ஏத்துக்க போதுமானது. தனியா கேஸ் தேவையில்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இது ஒரு நல்ல தெளிவு. ஆமா, ரொம்ப தெளிவா இருக்கு.